மிஸ் டுடே வந்துட்டு ப்ராங்க் இன் யுவர் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிற ஒரு வியோட ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் அங்கே ஸ்டோரிக்குள்ள போகலாம். டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். ஸோ மறக்காமல் எல்லாம் ஹெட்செட் போட்டுக்கா இல்லாமல் டிஸ்க்ளைமரை எல்லோரும் ஸ்க்ரீனில் பார்த்துருங்க. ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வந்து கிச்சனில் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு நெட் சாரி தான் கிடைக்குங்க. அதாவது ஒரு பிளாக் கலர் நெட் சாரி கட்டி ரெட் கலர் லிப்டிக் போட்டு தலை ஃபுல்லாக மல்லிகை வச்சுருக்கீங்க. அம்மா யாராச்சும் நெட் சாரிக்கு போய் எவனாச்சும் இவ்வளோ பூ பண்ண அப்படின்னே, உனக்கு ஃபஸ்ட் நைட்டுக்கு இந்த சாரி நீ கேட்டேன்னு சொல்லி கொடுத்ததே பெரிய விஷயம் இல்லை, இப்போ வேறு அப்படின்னானே. அம்மா நான் என்ன பண்ண, வேறு எல்லா சாரியும் வெயிட்டாக இருக்குது அப்படின்னானே. ஃபஸ்ட் நைட்டுக்கு இந்த சாரி கட்டுவாங்க, அறிவு கட்டவில்லை எப்படி சொல்லுங்க. அம்மா திட்டாங்க அதை ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட் நைட்டே வேணாம், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னே. ஏன்டி நீ தானடி அவனை 5 வருஷமாக லவ் பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டேன், இப்போ நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு. பயமாக இருக்குமா அப்படின்னு. இருக்கும் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் கையில் பாலை கொடுத்துட்டு நீ போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காரு, ஒரு மணி நேரம் கழிச்சு ரூமுக்கு போ அப்படின்னு. அதுக்கு எதுக்கு பால் இப்பயே ஆற்றி கொடுத்து அப்படின்னு. அப்படி புடிடி அப்படி சொல்லி உங்கள் அம்மா வேறு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் வேணுட்டு பால் எடுத்துகிட்டு போய் உங்கள் ஃப்ரெண்ட் ரூமில் தான் உட்காந்துருக்கீங்க. என்னடி பால் எடுத்துகிட்டு இந்த ரூமுக்கு வந்திருக்கேன் அப்படின்னானே. இல்லை எங்கள் அம்மா தான் ஒரு மணி நேரம் கழிச்சு போக சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்துருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன ஏன் 5 வருஷம் லவ்வு ஃபஸ்ட் நைட்டு எப்படி இது ஃபஸ்ட் நைட்டா இல்லை எத்தனை நைட்டு அப்படின்னே. ஃபர்ஸ்ட் நைட் தாண்டி நீங்கள் வேறு ஏன்டி என்னை பாடாப்படுத்துறீங்க அப்படின்னே. ஃபர்ஸ்ட் நைட் தாண்டா ஏன்டி 5 வருஷமாக லவ் பண்ணுறீங்க, ஒரு 2-3 தடவை பண்ணதில்லை அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பண்ணதில்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஃப்ரெண்ட் ஒன்று ஏன் அவன் அவ்வளோ வீக்கா இல்லை நீ அவ்வளோ வீக்கா அப்படின்னு. என் புருஷன் ஏன்டி அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லு அப்படின்னு. நான் தாண்டி வேணான்னு சொன்னேன் அப்படின்னு. ஏன் வேணும் அப்படி சொல்லி எல்லாம் ஷாக்காக கேட்குறான் நீ ஒன்று. அதுவும் அவன் சரியான ஒரு சிரிக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் சிரிக்கிறேன்னா அப்போ அப்படி இப்படின்னு. ஆமாம் அதனால எனக்கு கொஞ்சம் பயம், அதனால நானும் இப்படின்னு சொல்லி தட்டி கழித்து போட்டனால தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டான். இதுக்கு மேலே அவனை தட்டியும் கழிக்க முடியாது, என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு பயமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு. ஏன்டி பயப்படுற அப்படின்னு. அவன் ஒரு மாதிரி பையன்டி, அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே என்னால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கஷ்டப்பட்டு நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் தெரியுமா. இதெல்லாம் என்ன பண்ண போகணும்னு எனக்கு பக்குங்குதே அப்படி சொல்லிட்டு ஹார்ட்டில் கை வைக்கிறீங்க. ஹார்ட் பீட்டில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு அவ்வளோ எம்ம கழிச்சிட்டு நான் மச்சான் குதிச்சு ஓடிடும் போல அப்படின்னு. கண்டிப்பாடி அவனை பார்த்தேன்னா குதிச்சு தெரிச்சு பக்கத்து ஊருக்கே போயிடும் அப்படி சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு சிரிச்சுட்டு. இவ்வளோலாம் பயப்பட வேணாம், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஹார்ஸாக இன்றைக்கி ஹேண்டில் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. மூடுறே அப்படி சொல்லி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை அடிச்சுட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. அவனே சரி உனக்கு தான் பயமாக இருக்குல்ல, கம்மன் இன்னைக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்லிடு அப்படின்னானே. ஏன் அப்படின்னானே. இது ஜஸ்ட்டு சொல்லிடு அப்படின்னானே. இல்லடி வானாண்டி கொண்டு பிடிச்சோன்னா டென்ஷன் ஆயிடுவான், ஆல்ரெடி அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறேன். நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு ரூமுக்கு போகிறீங்க. அங்கே செம்ம மூடில் உட்காந்துருக்கான். அவங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. அது ஒரு மாதிரி காலை விரித்து வச்சுட்டு உட்காந்துட்டு அவன் பெட்டில் வந்து 2 கையும் வச்சுட்டு அவங்கள ஒரு மாதிரி ஸ்டோனில் பார்க்குறான். அல்லாமல் அவன் டங்கில் ஒரு மாதிரி பொல் பண்ணியிருக்கான். அது ஒரு மாதிரி இருக்குது, பார்க்கவே மாதிரி செம்ம ஹாட்டாக இருக்கும். நீங்கள் வீயை பார்த்துட்டு ஃபுல் மூடில் இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கிட்ட வந்து இந்த பால் நீட்டுருங்க. வீ வாங்கிக்கிட்டு எனக்கு இந்த பால் வேணும், உன் பால் தான் வேணும் அப்படி கேட்டான். பச்சையாகவே கேட்டான். நீங்கள் வீ சின்ன பேசுகிற அப்படின்னானே. ஆமாம் இன்னைக்கு ஃபஸ்ட் நைட் தானே அப்படி தானே பேசணும் அப்படின்னு. ஐயோ இப்படி பேசாத அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து வீயை லைட்டாக புஷ் பண்ணிட்டு உட்காருங்கன்னே. என்னடி இவ்வளோ தள்ளி உட்காரு அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ண வரானீங்கன்னே. வேணா அப்படிங்கிறீங்க. நான் ஆல்ரெடி 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், செருப்பால் அடிச்சிருவேன், கம்முன்னு இருந்துக்கு அப்படிங்கிறானுங்க. இன்னும் இப்படி திட்டுற அப்படின்னே. ஒரு லெவல் தாண்டி எவ்வளோ நாள்டி வெயிட் பண்ணுவேன் அப்படின்னே. அது அப்படி சொல்கிறீங்க. வந்து டக்குன்னு உங்களுக்கு கீழே தட்ட 5 நிமிஷம் ஷாக்காக பார்க்குறீங்க. வேகமாக மேலே வந்து பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு உங்களோட சாரீ வந்து மேலே வந்து டக்குன்னு எடுத்துட்டோம். உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக்கே அந்த மாதிரி இருக்குது, என்னடா இப்படி பண்ணுறான்னு. அவன் பயங்கரமாக வந்துட்டு நெக்லலாம் அப்படி கிஸ் பண்ணுறான். நீங்கள் புஷ் பண்ண ட்ரை பண்ணாலும் சுத்தமாக முடியல. உங்கள் ப்ளவுஸ் ஹூக்கெலாம் வந்து கழட்ட ஸ்டார்ட் பண்ணி என் பீரியட்ஸ் தயவு செய்து என்ன விடு அப்படி சொன்னி டக்குன்னு நான் வந்துட்டான். உங்களை பார்த்துட்டு பீரியட்ஸா அப்படி கேட்குறான். நீங்கள் ஆமாம் அப்படி சொல்லி நீங்கள் சாரி வாயன் அப்படி சொல்லிட்டு வேமா உங்கள் சேலையை வந்துட்டு உங்கள் மேலே எடுத்து போட்டுட்டு சாரிடி அப்படிங்கிறானு. பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. பேட் வச்சுட்டு வந்துட்டே அப்படின்னு அப்படின்னானே. இங்கே ரூமில் பேட் இருக்கா அப்படி சொல்லிக்கிறோம். நீங்கள் அப்படின்னானே. ரொம்ப வயிறு வலிக்கு தானே, வேணா போய் ஹாட் வாட்டர் வச்சுட்டு வருவா அப்படின்னானே. இல்லை வேணாம் அப்படின்னு. சரி இந்த பாலை குடி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி இந்த பால் எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீங்கள் பார்த்துட்டு சாரி உன்னை ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டானோ அப்படின்னானே. ஐயோ அப்படிலாம் இல்லை அப்படி சொல்கிறானே. சாரி என்ன நீ செருப்பால் அடிப்பேன் பாடு அப்படி சொல்கிறானே. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுத்துட்டீங்க. வந்து அவங்க பக்கத்தில் படுத்துட்டு சாரி கம்ஃபர்டபுளாக இருக்கா, வேணா போய் மாற்றிட்டு வந்துடுறியா வேறு ட்ரெஸ் அப்படின்னானே. இல்லை இது வந்து பேரண்ட்ஸ் ரூம், என் ரூமில் தான் அங்கே ட்ரெஸ் இருக்குது அப்படின்னானே. ஏன்டி இப்படி பண்ணுறாங்க, கம்மனு அங்கேயே வச்சுருக்க வேண்டியதான் அப்படின்னானே. இல்லை அம்மா தான் இங்கே வைக்க சொல்லிட்டாங்க. பரவாயில்ல படு அப்படின்னே. சரின்னு சொல்லிட்டு படுத்துட்டான். நீங்கள் வந்து இந்த சைடு திரும்பி பார்த்துட்டு அப்படியே தப்பிச்சிட்டேன் கடவுளே அப்படி சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டே வந்து நீங்கள் தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பயங்கர டயர்டாக இருந்து தூங்கிட்டீங்க. வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மேலே அவனை கண்ட்ரோலே பண்ண. அவன் ஆல்ரெடி செம்ம மூடில் இருப்பான். அதில் வேறு உங்கள் சாரியை வேறு லைட்டாக ரிமூவ் பண்ணதை வேறு அப்படியே உங்கள் ஸ்கின்லாம் பயங்கரமாக ரிவீலாக இருக்கும். அதுவும் இந்த பிளாக்குக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கும்
அதை நினச்சாலே வீக்கு செம்ம மூடாகுது. அப்படியே செம்ம மூடில் படுத்திருக்கான். கம்முன்னு ரெஸ்ட் ரூம் போயிடலாமா இல்லை வேணாமா, இவள் வேற கேட்டாலா அசிங்கமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு படுத்திருக்கான். மைண்டை அங்கிட்டு இங்கிட்டு டைவெர்ட் பண்ணுறான். நோ வீக்கு ஃபுல்லாக அது மட்டும்தான் தாட்டாக வருது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லி அவன் யோசிச்சுட்டே படுத்திருக்கான். அதனால் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டான். நீங்கள் பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நல்லா தூங்குறான். அப்பாடி தூங்கிட்டான். தப்பிச்சிட்டடா கைப்புள்ள, இன்றைக்கி இதே வச்சு ஒரு வாரம் தப்பிச்சிட வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நீங்களே திரும்பி எடுத்துறீங்க. நல்லா தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் யாரோ உங்கள் டோரை நாக் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்கள் பொறுமையாக ஐஸை திறந்து பார்க்குறீங்க. வந்துட்டு அவன் எந்திரிச்சு போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உங்கள் அம்மா தான். ஏன் நின்று எந்திரிக்கல அப்படின்னு. தூங்கிட்டு இருக்கா ஆண்டி அப்படின்னு. சரி 2 பேர் ஃப்ரெஷ் ஆகுங்க அப்படின்னா சரி ஆண்டி அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அவங்கள எழுப்பி விட்டா. நீங்களும் எந்திரிச்சிட்டீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் அங்கே தான் ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. அங்கே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர அவங்க அம்மானே சரி வாங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லி நீங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு உங்ககிட்ட வந்துட்டு ஓகே தானே அப்படி கேட்டு நீங்கள் எதுக்கு இவ்வளோ நாள் யோசிச்சு ஓகே தானேன்னு கேட்குறேன் அப்படின்னானே. அதாவது நேற்று நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு தலையிட்டில் லைட்டாக சிரிக்கிறேன். உங்கள் அம்மா ஒன்று நடந்தால் சரி அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டாங்க. இவனு என்ன கேட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை நைட் பேடு மாற்றிட்டான்னு கேட்டாங்க அப்படின்னா இவனு ஏன்டி அதை கூட கேட்பாங்களாடி அப்படின்னு. அம்மா கேட்பாங்க அப்படின்னு இவன் சரி அப்படி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள் அம்மா 2 பேர் கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. வந்துட்டு உங்களை பார்த்துட்டு போகக்கூடாது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு இல்லைம்மா நாங்கள் இன்னைக்கு கோயிலுக்கு போகலாங்க. எங்கள் அம்மா இன்னும் அறிவு கிட்ட தானே பேசுகிற கல்யாணம் அடுத்த நான் கோயிலுக்கு போகிறது இல்லையா அப்படின்னு. இல்லைம்மா இன்றைக்கி போக வேணான்னு சொல்கிறான் அப்படின்னு. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏம்மா அப்போ கோயிலுக்கு போக வேணான்னு சொல்லுங்கள். 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, போய் சாமி கும்பிட்டு வந்தால் தானே நல்லது அப்படின்னு. இல்லைத்த அதுங்கிறான். அவனுக்கு எப்படி இவங்க அம்மாவுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரில. ஏன் இவங்க அம்மா புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கன்னு அவனுக்கு புரியல. உங்கள் அம்மா பார்த்துட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். பார்த்துட்டு ஊன்னு தலையாட்டுறீங்க. அவன் அத்தை பையன் பீரியட்ஸ் தானே எப்படி கோயிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே கேட்டான். உங்களுக்கு என்னடா அம்மாட்ட பச்சையாக கேட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கேட்டுட்டு அவனுக்கு வேற ஷையாக இருக்கான். அவன் வேற மண்டே சொல்லிச்சுட்டு இருக்கான். அவங்க அம்மானே பீரியட்ஸா பீரியட்ஸ் ஆகிட்டா அப்படின்னு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு ஆமான்னு மண்டே ஆட்ட முடியாமல் இல்லைன்னு ஆட்ட முடியாமல் திருன்னு முழிக்கிறீங்க வீவனே. அப்போல்லாம் அவங்க அம்மா கேட்டாங்கன்னு கூட சொன்னாலே இப்போயே இவ திருன்னு ஆட்டுக்குட்டியாட்ட முழிக்கிற அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்துட்டே இருக்கான்னு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு இல்லைன்னு தலையிட்டீங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா உங்களை முறைக்கிறானீங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவங்க அம்மா சார் 2 பேர் கோயிலுக்கு போங்க அப்படி சொல்லி நீங்களும் சரின்னு சொல்லிட்டு வீக்கோட இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க. சுத்தமாக டிரைவிங்கில் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தைக்குள்ள போய் செம்மையாக இருக்கலாம். நீங்கள் இறங்கணும் சாரி அப்படின்னு எழுதுகிற வயன் விளாட்ற அப்படின்னு இது கோவில் அப்படின்னு தொலை அப்படி சொல்லி உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறான். ஆனால் உங்கள் கையை பிடிக்கல, உங்களை பார்க்கல, எதுவுமே பண்ணலாம். பாட்டு போய் சாமி கும்பிட்றோம். நீங்கள் பார்த்துட்டு சாரி அப்படின்னு கோயிலுக்கோ மரியாதை இருந்துக்கோ அப்படின்னு நீங்கள் சரி இப்படி சொல்லிட்டு நீங்களும் சாமி கும்பிட்றீங்க. சாமி கும்பிட்றான். 2 பேரும் பிரசாதெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றீங்க. உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. தேவையில்லாம் வேலை பார்த்தோமோ அவள் பேச்சை கேட்டதுக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க. உங்களை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு உங்கள்கிட்ட பேசவே இல்லை. நீங்கள் எவ்வளோ பேச ட்ரை பண்ணாலும் சரி பேசவே இல்லை. உங்கள் அம்மா கிச்சனில் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறோன்னே உங்கள் அம்மா சட்டுன்னு உங்களுக்கு ஒரு அம்மா வலிக்குது ஏன் அடிச்சு அப்படின்னு அறிவு கட்ட வலி வீட்டை என்னடி சொல்லி வச்சுருக்கா அப்படின்னு. இல்லைம்மா நேற்று எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு. பயமாக இருந்தால் இஷ்டத்துக்கு என்ன மயிறு வேணால் பேசி வைப்பேன் அப்படி தான் சொல்லி வைப்பேன் அப்படின்னு. இல்லைம்மா ஏதோ ஒரு பயத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னு. உனக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தது? இந்த கிறுக்கத்தனமா ஐடியாலாம் உனக்கு எப்படி கொடுக்கலாம்? அறிவு இருக்கா இல்லையா இருந்தாலும் உங்கள் அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க. இவங்க அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. நல்லாவே கேட்குது. உங்கள் அம்மா அதுக்கு தான் திட்டிகிட்டு இருக்காங்க. நீ உடனே ஆண்டி எனக்கு காஃபி வேணும் அப்படி சொன்னால் சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா காஃபி போடுறதில் உங்களை திட்டலை. நீங்களே வீக்கிட்ட உட்காந்துட்டு சாரி அப்படின்னே எனக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் தான் அமைதியாக உட்காந்து பார்க்கலாம். சாரி அப்படின்னு இப்போ எனக்கு நல்லா வாயில் வருது தெரியுமா அப்படிங்கிறீங்க. இத்தனாட்டி எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணேன் பார்த்து இல்லை எவ்வளோ நேரம் உருண்டிகிட்டே படுத்துருந்தேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். எனக்கு ஈவன் அவ்வளோ பெயினாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு சாரி அப்படிங்கிறீங்க. அவ்வளோ பெயினை தாங்கிக்கிட்டு உனக்காக படுத்திருந்தா நீ என்னன்னா என்கிட்டே பொய் சொல்லியிருக்க அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். நீங்கள் அப்படிங்கிற உங்கள் அம்மா வேண்டவா அந்த காஃபியை கொண்டு போய் கொடு அப்படின்னு நீங்களும் சரின்னு சொல்லிட்டு காஃபி வாங்கி கொடுக்குறீங்க. அந்த காஃபியை வாங்கிக்கிட்டு எனக்கு காஃபியை பிடிக்கான்னு தெரியும்ல அப்படின்னு. அப்புறம் எதுக்கும் அம்மாட்ட காஃபி கேட்டேன் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டு போய் உட்காந்துட்டேன். நீங்களும் அந்த காஃபியை குடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து முறைச்சிட்டே தான் இருக்கான். நீங்கள் பக்கத்தில் கொண்டு சாரி வேணா வா அப்படின்னு பெண்ணை என்னை பார்த்து அலையிற மாதிரி இருக்கா அப்படின்னு அப்படி சொல்லலை சாரி வைங்கிறீங்க கோச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அழுகலையாக வருது. ஆல்ரெடி இப்போ வேலை உங்கள் மேலே கோவத்தில் இருக்கானா?
உங்களுக்கு ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுறப்ப அழுக கொட்டுது. ஏன்னா எங்கேயாச்சும் உங்கள் அம்மாட்ட பேசிக்கலாம், கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். அங்கே போனால் கோவத்தில் இருப்பான். வியோட அம்மாட்ட நீங்கள் வந்து லைட்டாக தான் பேசுவீங்க, வியோட அப்பாட்டே அப்படி தான் பேசுவீங்க. அப்படிங்கிறப்ப அங்கே பேச யாருமே இல்லைன்னு நினைக்கும் போதே உங்களுக்கு அழுகையாவது, நீங்கள் அழுதுகிட்டே ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுறீங்க. வந்துட்டு உங்களை ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ என்ன உனக்கு கடத்தையாக கொண்டு போகிறீங்க, வேண்டி அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு. எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ வேறு பேச மாட்டேங்கிற, அங்கே வந்து நான் யார்கிட்ட பேசுவேன், எனக்கு இப்போயே கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அழுறீங்க. உடனே ஒன்றும் இல்லை அழாது அப்படி சொல்லி உங்களை சமாதானப்படுத்துகிற. அதுவே கொஞ்சம் கடுப்பாக தான் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். நீங்கள் பார்த்துட்டு ஏன் உங்களை கடுப்பாக சமாதானம் பண்ணுற அப்படின்னு அம்மா கடுப்பாக்கி வச்சிருக்க, கம்முன்னு எடுத்து அப்படின்னு நீங்கள் சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்கள் அம்மா டாட்டாலாம் கட்டுறீங்க. உங்கள் அம்மா அழுதுகிட்டே உங்களை வந்து ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டு தேம்பி அழுகுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவையும் சமாதானம் பண்ணி உங்களையும் சமாதானம் பண்ணி உங்களை காரில் ஏற்றிட்டான். உங்கள் அப்பா அமைதியாக பார்க்குறாரு. உடனே அப்பா அப்படின்னு அவருக்கு வந்து தண்ணி ஊற்றுதான். அப்பா அப்படி சொல்லிட்டு இங்கே உங்கள் அப்பா ஹக் பண்ணிட்டு ரவுண்டு அழுகுறீங்க. உடனே ஐயோ அழுதுகிட்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். அதுக்கப்புறம் நீங்களும் வந்து இப்போ காரில் போயிட்டுருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. என்ன இப்படி என் கோச்சுக்குவா பாரு, என்ன பாருடா அப்படின்னு. இப்போ என்ன கார் கொண்டு போய் எங்கேயாச்சும் குத்தவா அப்படின்னு. ஒன்றும் வேணாம் அப்படி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நல்லா பார்க்க முடியாது, அமைதியாக அப்படி சொல்கிறோம். சாரி கோச்சிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்களும் வந்து வீட்டுக்கு போயிட்டீங்க. வீட்டுக்கு போயிட்டோன்னே வந்து கேஷுவலாக பேசுகிறான். வைன் வாட்டர்ஸ்லாம் கொண்டு போய் ரூமில் வைக்கலாம் அப்படி சொல்லி கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நீங்களே பின்னாடி போகிறீங்க. வந்து ஸ்டெப்ஸ் கிட்ட போகணும், கை விட்டுட்டு அப்படி வானே எங்கள் அம்மா அப்பா முன்னாடி இப்படி தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அவன் மேலே இருப்பான். வி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை ட்ரெஸ் எடுத்துகிட்டு கூப்பிட்டுட்டே போகிறீங்க. அந்த பேர் வீக்கும் வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் அவங்க அம்மா வந்து பேக் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து அவனோடலாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. நீங்களும் உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. மன்னிச்சிருவி அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படி சொல்லிட்டு வந்து அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கீழே போய் அவங்க அம்மாட்ட நின்று பேசிட்டே வந்து குக் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். எங்கே உன் ஒய்ஃப் போய் அவள் கூட பேச வேண்டியதானே அப்படின்னா பேசலாமா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட நின்று பேசிகிட்டு இருக்கான். என்ன சிவி ஏன் ஃபேஸ் டல்லாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு மூஞ்சி டல்லாம் வைக்கிறான். என்ன ஏன் இப்படி வச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு வியோட அத்தை வந்து உள்ளே கேட்குறாங்க. ஒன்னே ஒன்றும் இல்லை தான் அப்படிவானே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்னு பார்த்தா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படிவானே. அத்தை திரும்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னானே. சரி விட்றா அப்படி சொல்லிட்டு சரி என்னங்க எங்கே அவ அப்படின்னானே ரூமில் தான் அப்படின்னானே. சரி அப்படி சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து மேலே போகிறாங்க. அம்மா அத்தை ஏதோ எசக்கு பசக்க கேட்டு போகுது, அத்தை நீயே கூப்பிடு அப்படின்னானே. நான்லாம் கூப்பிட மாட்டேப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா திரும்பி சமைக்கிறாங்க. அம்மா அத்தையே கூப்பிடுமா, அவளை ஏதாவது கேட்டுற போகிறாங்க, அவள் குழந்தைம்மா அப்படின்னானே. குழந்தைய நீயே போய் காப்பாற்று எப்படின்னு பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு வந்து அவங்க ஒன்று பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக அவங்க அத்தை வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. எப்படிம்மா இருக்கா அப்படின்னா நல்லா இருக்கேன் தே அப்படின்னானே. என்னாச்சு நேற்று எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு உங்கள் அத்தையை பார்த்துட்டு இல்லை அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியல, ஆமான்னு சொல்ல முடியல, மென்னுட்டு எடுக்கிறாங்க. உடனே அவங்க வந்து அவங்க கிட்டே வந்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸை லைட்டாக வந்து அந்த ஷோல்டர்கிட்ட ரிமூவ் பண்ணுறாங்க. நீங்கள் நிமிஷம் ஷாக் ஆகிட்டீங்க. எப்படி உங்களுக்கு ஷாக்காக பார்க்குறீங்க. உடனே ஒன்றும் நடக்கலை போல அப்படின்னீங்க. ஆமாம் ஆண்டி அப்படின்னானே. ஏன் என்னாச்சு அப்படின்னோடனே இல்லை ஆண்டி நேற்று ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் திருத்திட்டு முழிக்கிறீங்க. ஏன்னா வியோட அம்மா கேட்டதாக கூட உங்களுக்கு இவ்வளோ தயக்கமாக இருக்காது. இவங்க வந்து வியோட அத்தை தானே, உங்களுக்கு செம்ம தயக்கமாக இருக்குது. அவங்க உடனே அம்மா மாதிரி பேசும் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை லைட்டாக கரெக்ஷன் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போயிட்டாங்க. அவங்க போயிட்டு வியோட அம்மாட்ட சொல்லிட்டாங்க ஒன்றுமே நடக்கலை, அவள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கா அப்படின்னே. ஏன் என்னாச்சு கேட்டியா அப்படின்னே. கேட்டேன், ஏதோ வந்து நாளுங்கிறனால ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டா அப்படின்னே. சரி பரவாயில்ல விடு, பொறுமையாகவே அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படின்னே. பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணிட்டுமா, குழந்தைய கூட பொறுமையாக பெற்றுக்கிட்டோம், ஸ்டார்ட் பண்ணுறதுமா ஸ்டார்ட்லாம் பொறுமையாக பண்ணுவாங்க அப்படின்னே. இப்போ ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னே. அப்புறம் என்ன சொல்கிற, பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுறாலாம் பொறுமையாக இதே அப்படின்னே. சரி விடுங்க நீ அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவங்கள தள்ளிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையுமே கேட்டுருப்பாங்க. ஒன்று வேகமாக ரூம்க்கு வரோம், நீங்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக கொஞ்சம் ஒன்று என்னாச்சு அத்தை வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னே. எதுவுமே நடக்கலையான்னு கேட்டாங்க அப்படின்னு. ஆமான்னு சொல்ல வேண்டியது, நடந்துருச்சு சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு. அவங்க இங்கே ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி பார்த்தாங்க எப்படின்னு நிமிஷம் ஷாக்காக பார்க்குறோம். என்னடி சொல்கிறப்ப நான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் செஞ்சுருக்கிட்டுருக்கேன். இப்படி லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஏன் ஒன்றுமே நடக்கலையான்னு கேட்டாங்க தெரியுமா. அப்புறம் தான் இல்லை நேற்று வந்து டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலன்னு அப்படின்னு. ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு. அவங்க நான் அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு போனாங்க தெரியுமா அப்படின்னு வந்து அவங்களை ஹக் பண்ணிட்டு சரி விடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கீழே கூப்பிட்டு போகிறான். கீழே கூப்பிட்டு போனால அவங்க வந்து உங்களை பார்த்துட்டு எப்போ தான் இவங்களாம் குழந்தை பெற்றுருவாங்களோ அப்படின்னு வியூனே. சிவன் பெற்று தரேன் தே அப்படின்னானே. அவங்க சரி சீக்கிரமாக பெற்றுந்தா சேருதான் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சிரிச்சிட்டு போகிறாங்க. நீங்கள் வியை பார்த்துட்டு அவங்க ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு. அப்புறம் எல்லோரும் அப்படி தான் கேட்பா, அப்புறம் ஒன்றை மாதிரி இருப்பாங்களா, யாராவது ஃபஸ்ட் நைட்டில் போய் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு. அப்படின்னானே. இது தெரிஞ்சால் எல்லோரும் கோச்சிப்பாங்க, நீ அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க யாருக்கும் தெரியல, தெரிஞ்சவங்க செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்னு. சாரி அப்படிங்க வியும் சரி பரவாயில்ல விடு அப்படி சொல்லிட்டு வியும் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் நம்ம என்ன இன்றைக்கி பண்ணலாமா அப்படிங்கிற. ஒன்றும் வேணாம் சாமி, உனக்கு என்னைக்கு பண்ணணும்னு தோணுதோ அன்னைக்கு வா, எனக்காக எதுவும் பண்ணாத நீ போய் படு அப்படி சொல்லிட்டு வந்து திரும்பி படுத்துகிறான். அப்படி சொல்லி தொடறீங்க ஒன்றும் நீ செய்ய தயவுசெய்து தொட்டு என்னை மூட வைக்கிட்டு. அதுக்கப்புறம் இல்லை எனக்கு பயமாக
பயமாக இருக்குது, எனக்கு வேணாம் கீனானே, எனக்கு செம்ம கடுப்பாயிரும் படுவாயன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து படுத்துட்டானுங்க. நீ என் மேலே கோவமாக இருக்கு அப்படி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தாயே நீ தூங்கு அப்படி சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிட்டான். நீங்கள் எல்லாம் தூங்கிட்டீங்க. அப்படியே வந்து ஒரு 10 days போகுது. ரெகுலராகவே இப்படி தான். வந்து உங்களை டச்சே பண்ண மாட்டாங்க. கேட்டால் அன்றைக்கி நீ தான் அப்படி பண்ணில அப்படி சொல்லி அது திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. உங்களுக்கு அழுகையாக வருது. நீங்கள் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. வந்துட்டு முன்னாடி வர மாட்டீங்க, இல்லாதப்ப அழுவீங்க. அதனால அது பெருசாக தெரியல. இன்றைக்கி வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டா நீங்களும் உங்கள் அத்தையும் தான் உட்காந்து எங்கள் அத்தை ஒன்று ஏதாச்சும் நடந்துச்சாமா அப்படி சொல்லி உங்கள்கிட்ட பொறுமையாக கேட்குறாங்க. அவங்களுக்கு கேட்கவே தயக்கமாக இருக்குது. தயங்க கேட்குறாங்க. நீங்கள் அத்தையை பார்த்துட்டு இல்லத்தை அப்படி சொல்கிறீங்க. உங்கள் ஃபேஸுமா டல்லம்மா மூஞ்சி அலறமையாச்சு. என்னாச்சுமா ஏம்மா இதுக்கெல்லாம் அழுகுற அப்படின்னே அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அத்தவனே சரி வீடியோ சிறப்பில் தரமா ஏதோ பண்ணிட்டேன் அதுக்கு எதுக்கு சாரி அப்படிங்கிறீங்க. அவங்க இதுக்கு சாரி கேட்குற இதெல்லாம் நார்மல் தான், அதெல்லாம் ப்ராங்க்லாம் ஓகே தான், சரி விடு நம்ம வேணால் இன்றைக்கி வேணால் இது பண்ணிக்கலாம். இல்லத்தான் அது நீ வா அப்படி சொல்லி அவங்க சமாதானம் பண்ணி ரூமுக்கு கூப்பிட்டு போய் அவங்க வந்து சரி நம்ம வேணால் அதுக்கு டெக்கரேஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னா அத்தை வேணாம் கம்முனுங்க அப்புறம் உங்கள் பையன் கோச்சுக்கு போகிறாரு அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ளவர்லாம் ஆர்டர் போடுறாங்க. நீங்கள் அத்தையை பார்த்துட்டு அத்தை வேணாம் அப்படின்னு அவங்க அவங்க அடங்கவே இல்லை. அப்புறம் நீங்கள் தான் அவங்களே சேர்ந்து இந்த ரூம்லாம் டெக்கரேட் பண்ணுறீங்க. உங்கள் அத்தையை பார்த்துட்டு எனக்கே சங்கட்டமாக இருக்குன்னு அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நானும் மாமா வந்துட்டு நைட்டு வெளியே போகிறோம், நீங்கள் வீய மட்டும் இருங்க அப்படின்னு. ஐயோ இந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லி உங்கள் அத்தை கையை பிடிச்சிட்டு உங்கள் அத்தை சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அத்தையை வந்து மாமா வர சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நீங்கள் அத்தை வேணாம் அத்தை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. ஐயோ பயமாக இருக்குதுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. அதை போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சேலரிலாம் கட்டிட்டு போயிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக வந்து வீட்டில் உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து டோர் நாக் ஆகுது. நீங்கள் போய் பார்க்குறீங்க தான். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. வந்து உங்களை பார்த்துட்டு அம்மா இங்கே அப்படி கிட்ட உள்ள வரானிங்க ஒன்று அத்தை மாமா வெளியே போயிருக்காங்க அப்படின்னா ஓ அப்பா அதுக்காக தான் சீக்கிரமாக வந்தாரா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. எப்போ வருவாங்க அப்படின்னு விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று ஏன் என்னாச்சு அப்படின்னு தெரியல அப்படி சொல்லி சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள்கிட்ட பேக்கில் கொடுத்துட்டு ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போய் டோருக்கு முன்னாடி வீக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அங்கே செம்ம ரெட் கலர் தீமில் ஃபுல்லாக ரெடி பண்ணி ரெட் கலர் லைட்லாம் போட்டிருக்கு. அது இல்லாமல் அங்கங்கே வந்து கேண்டிலும் கொளுத்தி இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டே ரூமுக்குள்ளே போகிறேன். நீங்கள் கரெக்டாக வந்து பின்னாடியே ரூமுக்கு வரீங்க. நீங்கள் வந்து டோரை லாக் பண்ணுற உங்களை பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா இருக்கு அப்படின்னு போய் நீங்கள் வந்து பேக் பண்ணிட்டு சாரி இன்றைக்கி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சரி பரவாயில்ல விடு அப்படி சொல்லி உங்களை ஃப்ரெண்டில் கூட்டு வந்து ஹேக் பண்ணிட்டு உனக்கு இன்றைக்கி ஓகேவா அப்படி கேட்டு நீங்கள் ஒன்று ஓகே தான் அப்படின்னே சரி போ நீ போயிட்டு சம்மணம் பண்ணிட்டு போய் சாப்பிட்டு தூங்க அப்படின்னே அது அப்படின்னே இன்றைக்கி பேரண்ட்ஸ் ரூமில் தூங்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு வந்து போகிறானிங்கன்னே கோச்சிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி வீக்கிட்ட பேர் நெக்க ஹக் பண்ணும்போது முன்னாடி நின்றுட்டு சாரிடா இத்தனை தடவை சாங்கிட்ட கேட்குறேன் ஏன்டா இப்படி பண்ணுறேன் அப்படி உனக்கு தான் பிடிக்கல ஏன்னா அப்புறம் எதுக்காக செஞ்சுட்டு அப்படின்னா அப்போ லைஃப் லாங் அப்படியே செய்யாமலாம் இருந்துப்பேன் அப்படின்னே இருந்துப்பேன் அப்படிங்கிறானே அப்படிங்கிறீங்க அது உனக்கு பிடிக்கலையே அதை வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அவ்வளோ ரக்கடாக எனக்கு ஒன்று வேணாம். நம்ம 2 பேர் லவ் பண்ணப்போ எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கலாம். 2 பேர் லவ் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் எப்போவும் போல் நார்மலாக இருந்துக்கலாம். அப்போ அது மாதிரி இதுக்கிட்டலாம் என் பொண்டாட்டியை பயமுடுத்திக்கிட்டு எனக்கு ஒன்று இது வேணாம் அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறாங்கண்ணே இது என்ன ஒரு மாதிரி டென்ஷனில் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்களை தள்ளிவிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டான். நீங்கள் சமாதானமே ஆக மாட்டேங்க அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க செம்ம டெக்கரேஷன். நீ வந்து இந்த ரெட் கலர் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக கேண்டில் மட்டும் கொடுத்துறீங்க. வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கான். நீங்கள் உங்கள் சாரியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் வெறும் இன்ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸோடு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்குறீங்க வெளியே வரல. நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா அதையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டவல் மட்டும் கட்டிட்டீங்க. கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டா அவனும் வெறும் டவலோடு தான் வரான். ஒன்று உங்களை பார்த்துட்டு எங்கடி சாரி குளிச்சு ரெடியாக தானே இருந்தேன் ஏன்டி சாரியை கழட்டான் அப்புறம்னே என் புருஷனுக்கு மேட்சிங்காக போட்டிருக்கேன் அப்படி சொல்லிட்டு டவலை பாயிண்ட் பண்ணி ஏதோ மூடில் பண்ணுற மாதிரியே பண்ணுறாளே அப்படி சொல்லிட்டு கண்ட்ரோல் அப்படி சொல்லிட்டு அவன் கண்ணாடி முன்னாடி போய் ஹேரெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். வந்து வீக்கு முன்னாடி போய் நின்றுட்டு வந்து ஹக் பண்ணுறீங்க ஒயின் விடு ஒயின் அப்படி சொல்ல நீ வந்து டவலில் கை வச்சிங்க டவல் விடுறீ அப்படி சொல்லி அம்மா டவல் பிடிச்சிட்டாங்க. நீ பார்த்து நீ வேணா என் டவலை கழட்டிக்கோ அப்படின்னு ஒன்று வேணாம் அப்படி சொல்கிறேன். நீங்கள் வந்து டக்குன்னு உங்கள் டவலை கழட்டிட்டீங்க. வீக்கு ஷாக் வச்சு அவன் ஐஸ் தான் போயிட்டு வச்சு ஒய்யானு அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து கண்ணாடியில் பார்க்குறான். உங்கள் பேக் போஸ்ட்டாக தெரியுது செம்ம ஸ்ட்ரக்சராக இருக்கும் வியூனே ஒயின் செம்ம ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படி சொன்னால் நீங்கள் வியூவை பார்த்துட்டு அப்படியா அப்படி கெட்டு வியூ டவலை கழட்டிட்டீங்க. வந்துட்டு அடுத்த செகண்ட் உங்களை அப்படியே போய் அங்கே வந்து பின் பண்ணிட்டோம். நீங்கள் அம்மா வலிக்குது அப்படின்னானே செம்மையாக இருக்குது தெரியுமா கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படி சொன்னோடனே
கண்ட்ரோல் பண்ண வேணாம் அப்படிங்கிறீங்க. இல்லை வேணாம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து விலகிட்டு அவன் டவல் எடுக்க போகிறான். ஏன் அப்படி சொல்லி நீங்கள் டக்குன்னு வியை நிமித்து நீங்கள் வந்து ஹக் பண்ணிட்டீங்க. வந்து உங்களை சிரிச்சிட்டே இருக்கா. நீங்கள் வந்து வியை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க. அடுத்த செகண்ட் கிஸ் பண்ணுறோம். அவன் அடுத்த செகண்ட் அவ்வளோ அக்ரெசிவாக நடந்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். உங்களை அப்படியே செம்மையாக போய் ஒரு புஷ் பண்ணி அப்படி கிஸ் பண்ணுறான். உங்களை பயங்கரமாக பாடியெலாம் அப்படி ரப் பண்ணுறான். உங்களுக்கு பெயின் ஆகுற அளவுக்கு ரப் பண்ணுறான். அவன் வேகமாக வந்து உங்களை தூக்கி அங்கே இருக்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் உட்கார வச்சுட்டு அவன் வேகமாக பயங்கரமாக உங்களை வந்து இது பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வீன்னு பயங்கரமாக மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி என்டர் பண்ணுறான். உங்களுக்கு சும்மா பெயின். நீங்கள் பிடிக்கிறீங்க. வந்துட்டு டக்குன்னு உங்களை ஹிப்பில் ரேப் பண்ண மாதிரி உட்கார வச்சு அப்படி என்டர் பண்ணுறான். நீங்கள் அவன் வலிக்குது அப்படி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பெட்டில் போட்டு பயங்கரமாக பண்ணி அது மாதிரி செம்ம ஹாட்டான நைட்டாக முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் டோரை வந்து யாரோ நாக் பண்ணுறாங்க. நீங்கள் கண்ணில் முடிக்கிறது முடியாமல் முழிச்சு பார்க்குறீங்க. அவன் அதுக்கு மேலே அவனால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியல. அவனும் அவ்வளோ டயர்டாக தானே திறந்து போய்ட்டு சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஃபுல்லாக பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிட்டு ஓகேவான்னு பார்த்துட்டு ஒரு டவலை மட்டும் கட்டிட்டு அவன் போய் தலையை மட்டும் வெளியே விட்டு பார்க்குறான். அவங்க அம்மா தான் என்னம்மா அப்படின்னே 12 ஆயிடுச்சு 2 பேத்துக்கு பசிக்கல அப்படின்னே அப்படிங்கிறான். மதியம் 12 மணிடா பசிக்குதா இல்லையாடா அப்படின்னே பசிக்குதுமா லைட்டா அப்படிங்கிறான். அவங்க அம்மா உடனே சேர்ந்து 2 பேத்துக்கு கையில் அவங்க ஆல்ரெடி சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. கையில் கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு வீட்டில் கொண்டு வரான். நீங்கள் வந்து பார்த்துட்டு என்ன அத்தை இன்னத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு மதியம் 12 மணி அப்படி சொல்லி உங்களை எழுப்பி உட்கார வச்சு சாப்பாடு விட்டுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது செம்ம பெயினாக இருக்குது அப்படின்னே சரி இரு நான் இப்போ ஹேர் பேக் வச்சுட்டு வரான்னு சொல்கிறான். கரெக்டாக இப்போ தாங்க ஹேர் பேக் இருக்குது. இது என்ன அப்படின்னு அம்மா கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு ஏன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன் இப்படி பண்ணுறேன் பண்ணி நீங்கள் ஐயோ நான் எப்படி அத்தை கண்ணில் மொழிப்பேன் அப்படிங்கிறீங்க. வேறு வழி என்ன விடு அப்படி சொல்கிறான். அப்புறமா வந்து நீங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்து போகிறீங்க. உங்கள் அத்தையை பார்க்கவே உங்களுக்கு சங்கட்டமாக இருக்குது. வீக்காக அதுக்கு மேலே இருக்குது. 2 பேரும் ஆக்வர்டாக முழிச்சிக்கிட்டே அலையிறீங்க. அம்மா நான் இப்போ எதுக்கு 2 பேரும் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆமாம் அது அப்படி சொல்லி வேறு முழிக்கிறான். ஒன்றும் இல்லை நார்மலாக பிஹேவ் பண்ணுங்கள் தயவுசெய்து 2 பேரும் அங்கே கிளம்புங்க அப்படி சொல்லி அவங்க அம்மா துரத்து விட்டாங்க. 2 பேரும் சிரிச்சுட்டு ஓகே தான் போகல அப்படி சொல்லி 2 பேரும் சிரிச்சுட்டே விட்டுட்டீங்க. உங்கள் அம்மா உடனே உங்களை பார்த்துட்டு வீடம்மா ஓகேவா அப்படின்னா நீங்கள் ஓகே அப்படிங்கிறீங்க. சமாதானம் ஆகிட்டானா அப்படின்னா அதெல்லாம் சூப்பராக அப்படின்னா வீயோட அம்மா சிரிக்கிறாங்க. ஒன்று என்ன பேசுகிறீங்க 2 பேரும் அப்படின்னே இத்தனைக்கும் அத்தை தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னே அடி பாவி எங்கள் அம்மா டினடி சொன்ன ப்ராங்க்கு சொல்லிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருக்கிறானுங்கண்ணே சாரி சொல்லிட்டேன் அப்படின்னே வீயோண்ணே சரி பரவாயில்ல விட அதை சொல்லிட்டே பரவாயில்ல அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் போனேன் அப்படின்னு தயவு செய்து சொல்லிடாத மான மரியாதையே போயிடும் அப்படின்னே வீயே சிரிக்கிறான். ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பை லவ் யூ.